ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படுகளம் திருவிழாவில் இருக்கிறாங்க. வீரப்பூர் திருவிழா பார்த்தீங்கன்னா படுகளத்திலிருந்து தான் ஆரம்பிக்கும். படுகளம் திருவிழா முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வீரப்பூர் வேடபரி திருவிழா வந்து அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகுங்க. இப்போ படுகளம் சாய்தல் நிகழ்வு வந்து நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம படுகளம் சாய்தல் நிகழ்வு ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவில் போய் பாருங்கள். இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வீரப்பூர் வேடபரிக்கு வந்தாச்சுங்க. ஸ்ட்ரைட்டாக ஈவினிங் 6 மணிங்க கரெக்டாக நம்ம அங்கேருந்து வரும்போது வீரப்பூர் வேடபரிக்கு பார்க்குறதுக்கு நிற்கிறதுக்கு இடமே கிடைக்கலங்க. அவ்வளோ கூட்டமாக இருக்குது. அந்த சைடு குளத்துக்கரையில் பாருங்கள் எவ்வளோ பேர் நின்றுட்டுருக்காங்க அப்படின்ட்டு. நம்மளும் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு மேடான பகுதி இருந்துச்சு, அங்கே நின்றுட்டுருக்குறோம். வேடபரி ஸ்டார்ட் ஆகிறது கோவிலுக்கு முன்புறத்தில் ஸ்டார்ட் ஆகுங்க. அங்கே போய் இன்னும் பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இன்னும் வியூவு. ஆனால் அங்கெல்லாம் போய் நிற்கவே முடியாதுங்க, அந்தளவுக்கு ஓவர் க்ரௌடாக இருக்கும். அதனால தான் நம்ம கொஞ்சம் தூரம் தள்ளி இங்கிட்டு வந்து நின்றுட்டுருக்குறோம். போன வருஷமும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தாங்க, சரியான க்ரௌடு. இப்போவுமே பாருங்கள் எந்த வருஷம் ஆனாலுமே வேடபரிக்கு மட்டும் அந்த இருக்கிற கூட்டம் வந்து கொஞ்சம் கூட குறையலைங்க, இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்குது. இந்த வீரப்பூர் திருவிழா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மற்ற ஊர்லலாம் ஒவ்வொரு ஊர் திருவிழாவுக்கும் பார்த்திங்கன்னா சுற்று வட்டாரத்தில் ஒரு 4-5 ஊர் அந்த ஊருக்காரங்களோட சேர்ந்து தான் நடக்கும். ஆனால் இந்த வீரப்பூர் திருவிழாவுக்கு மட்டும்தாங்க எல்லாம் அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கூட அவ்வளோ தூரத்தில் இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. நாமக்கல், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், கரூர், குளித்தலை, திருச்சி அப்படின்னு சொல்லிட்டு சுற்று வட்டாரத்துலேருந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்துமே இந்த வீரப்பூர் திருவிழாவுக்கு வந்திருக்கிறாங்க. ஏன்னா நிறையா ஊர் மாவட்டங்களில் இருக்கிறவங்களுக்கே பார்த்திங்கன்னா நம்ம வீரப்பூர் தாங்க குலதெய்வமாக இருக்குது. வீடியோ எடுக்கவே முடியலைங்க, சரியான க்ரௌடாக இருக்கிறதுனால அங்கிட்டும் இங்கிட்டும் போட்டு நம்மளை தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனாலே பார்த்திங்கன்னா வீடியோ கேமரா வந்து சரியாக பிடிக்க முடியல. நமக்கு அப்படியே வீடியோ லைட்டாக சேக்காகிட்டே இருக்கும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சுற்று வட்டாரத்தில் எத்தனையோ கோயில்களில் வேடபரி நடந்திருக்குங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம வீரப்பூர் வேடபரி அப்படிங்கிறதே ஒரு தனி சிறப்பு தாங்க. வேடபரி வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கோவில் மாடு வந்துட்டு அந்த கோவில் மாடு வருதல் நிகழ்வு நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா பின்னாடியே வேடபரி வருங்க. எல்லாம் இது வந்துடுச்சு அப்படின்னாலே அடுத்தது தொடர்ந்து வரிசை அப்படியே வேடபரி வந்துடும். இப்போ வேடபரி வந்துட்டு இருக்குதுங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா தீப்பந்தத்தோடு ஏந்திக்கிட்டு முன்னாடி கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க சாமி வருகைக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா வேடபரி எவ்வளோ அழகாக வந்துட்டு இருக்குது பாருங்கள். ஃபைனலாக இதுக்கு தாங்க இவ்வளோ நாள் காத்திருந்தோம் வேடபரி பார்க்குறதுக்கு. பின்னாடி எவ்வளோ கம்பீரமாக குதிரையில் வந்துட்டு இருக்கிறாரு பாருங்கள். வேடபரி இப்போ கோவிலோட தென்புறத்தில் போய்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த சைடு வாரதை பார்க்குறத விட இன்னும் கோவிலோட முன்புறத்தில் போய் இன்னும் பார்த்துருந்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்பவும் நல்லா இருந்திருக்கும். அந்த உற்சாகம் எல்லாமே அங்கே தாங்க கிடைக்கும். ஆனால் நம்ம வரும்போதே பார்த்திங்கன்னா வேடபரி அங்கேருந்து கிளம்பிடுச்சு அப்படின்ட்டாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த திசையில் வந்து இங்கே நின்றுட்டு இருந்தோம். ஏன்னா இங்கே நின்னாவது வேடபரியை பார்க்க முடியும். இதையும் விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஓவர் க்ரௌடாக இருக்குது. வேடபரி முன்னாடி குதிரை வாகனத்தில் வந்துட்டு செங்குதிரை வாகனத்தில் சாமி அழைச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா யானையில் வந்துட்டு இன்னொரு சாமி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. படுகளம் சாய்தல் நிகழ்வு முடிச்சுட்டு நம்ம நேராக வீட்டுக்கு போயிட்டாங்க லோக்கலில் இருக்கிறதுனால. ஆனால் வெளியூர்லேருந்து வர்றவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா படுகளம் சாய்தல் நிகழ்வு அங்கே முடியறதே டைம் ஆனதுனால எல்லாம் அங்கேயே தான் ஸ்டே பண்ணுவாங்க. சில பேர் அங்கேருந்து நேரங்க கிடா வெட்டுதல்லாம் வேண்டியிருந்தாங்க அப்படின்னா கிடா வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அங்கே வீரப்பூர் மகாமுனி கோவிலுக்கு வந்துடுவாங்க. அங்கே வந்து எல்லாம் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அங்கேருந்து காலையில் ஃபுல்லாக விருந்து தாங்க. விருந்தெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேடபரி பார்த்துட்டு அடுத்த நாள் தேர் திருவிழா நடக்குங்க. அது டைமிங் பார்த்திங்கன்னா 12 to 1ங்க. அந்த டைமிங்கில் தான் எப்போவுமே தேர் நடக்கும். மதிய நேரத்தில் தான் தேர் இழுப்பாங்க. அதனால் அங்கே இருந்து பார்க்க முடிஞ்சவங்க அது பார்ப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா கிளம்புறவங்க கிளம்பிடுவாங்க. நம்ம வந்துட்டு தேரும் கண்டிப்பாக பார்ப்போங்க. நமக்கு ஃபஸ்ட் நாள் வேடபரி எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2வது நாள் தேருமே அவ்வளோ அழகாக இருக்கும். தேர் திருவிழாவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். எனக்குமே இப்போ வீரப்பூர் திருவிழா அப்படின்னா வேடபரி தேர் இது 2ம் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் படுகளம் சாய்தல் நிகழ்வு ஒன்று அப்படி இருக்குது, படுகளத்தில் வந்து அப்படி நடக்கும், கோலாகலமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொன்னதுலேருந்து தாங்க அதுக்கப்புறம் தான் நான் அதை பார்த்தேன். போன வருஷத்துலேருந்து தான் நான் படுகளம் சாய்தல் நிகழ்வுக்கே போகிறேன். ஏன்னா படுகளம் சாய்தல் நிகழ்வு நேரில் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அதுவுமே ஒரு வரலாற்று மிக்க சம்பவங்கள்லாம் அங்கே நடக்கும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே நினைவு கூறும் வகையில் வந்துட்டு திரும்பவும் அந்த படுகளம் சாய்தல் நிகழ்வு இன்று வரையும் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அதை போய் பார்த்துட்டு வந்தேன். அதுவுமே ரொம்பவும் அழகாக இருந்துச்சுங்க. ஆனால் அடுத்து இந்த வளநாடு கைகாட்டி அந்த திருவிழா வந்து படுகளத்துக்கு முன்னாடி நாள் நடக்கும். அதுக்கு தான் இந்த வருஷம் போய் எப்படியாவது பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்தேன். போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலைங்க.
நெக்ஸ்ட் இயராவது கண்டிப்பாக வல்நாடு கைகாட்டிலையும் படுகளம் மாதிரி அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வரணுங்க. இதாங்க நம்ம வீரப்பூர் பெரிய காண்டியம்மன் கோவிலோட தேர் எவ்வளவு அழகாக கம்பீரமாக நிற்கிது பாருங்கள். நாளைக்கு இந்த இடத்துல வந்து பக்கத்துலலாம் நின்று கூட பார்க்க முடியாது. தேருக்கு முன்னாடி சாமி வச்சுருக்கிறாங்க. தேருக்கு முன்னாடி இருக்கிற சாமி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. அங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அந்த தீப ஒளியில் எவ்வளவு அழகாக ஜொலிக்கிறாங்க அப்படின்னு. இப்போ நம்ம இங்கேயும் சாமியை கும்பிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு இந்த திருவிழாவில் உள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சீரியல் செட்லாம் போட்டு ஃபுல்லாக டான்ஸ் தாங்க ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. பயங்கர வைப்பாக இருக்குது. பசங்களாம் பாருங்கள் எந்தளவுக்கு ஜாலியாக ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. டான்ஸ் ஆடுறதெல்லாம் காமிக்கலாம், ஆனால் காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அந்தளவுக்கு ஃபுல்லாக எல்லா சாங்கையுமே ப்ளே பண்ண முடியாது. நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டு காமிக்கிறேன் எப்படியெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு ஜாலியாக. நம்ம அங்கே கொஞ்சம் நேரம் டான்ஸ்லாம் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேராக இங்கே மகாமுனி கோவிலுக்கு வந்தாச்சுங்க. இங்கே வந்ததுமே பார்த்திங்கன்னா அங்கே எந்தளவுக்கு கூட்டம் இருந்துச்சோ அதே மாதிரி எல்லாருமே வேடபடி பார்த்து முடிச்சுட்டு இங்கே மகாமுனி கோவிலுக்கு வந்துட்டாங்க. இங்கேயுமே பார்த்திங்கன்னா சரியான க்ரௌடுங்க. சாமி பக்கத்தில் போகிறதுக்கே பார்த்திங்கன்னா 1/2 hour வெயிட் பண்ணி நின்று லைனில் தான் அதுக்கப்புறம் போனோம். இங்கேருந்தே பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளவு கம்பீரமாக இருக்கிறாருன்னு வீரமகாமுனி. வீரமகாமுனிக்கு வேஷ்டி சாத்துவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா வர்ற பக்தர்கள் எல்லாமே மகாமுனிக்கு வேஷ்டி எடுத்துகிட்டு வந்து அர்ச்சனை பண்ணுவாங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாரம்பரியமாக நடந்துகிட்ருக்குது. இங்கே வர்ற பக்தர்கள் வந்துட்டு அந்த வேஷ்டி கொண்டாந்து வைக்கிறதுல தான் பார்த்திங்கன்னா அவ்வளவு வேஷ்டிகள் வந்து குமியுதுங்க பார்க்குறதுக்கு. இதுதான் கெடா வெட்டுற இடங்க. இந்த இடத்துலாம் பூசை கொடுப்பாங்க. அதையும் பார்த்து முடிச்சுட்டு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நேராக இங்கே உள்ள திருவிழா சர்க்கஸ் காமிக்கிறதுக்கு உள்ளே வந்தாச்சுங்க. இங்கே வந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக சின்ன பசங்க விளையாடுறதுக்கு நிறையா ராட்டினோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் உள்ளே போனோம் அப்படின்னா இன்னுமே நிறையா இருக்குது. உங்களுக்கு அப்படியே சுற்றி சுற்றி காமிக்கிறேன் எல்லாம் ஒன்று ஒன்றா. இப்போ நம்ம வேடபரி முடிச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பசங்களோட நேராக உள்ளே போய் சுற்றி பார்க்க போகிறோங்க. இந்த பைக் ஸ்டாண்டு பாருங்கள். இதே மாதிரி வீரப்பூர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பைக் ஸ்டாண்டு இருக்குதுங்க. ஒரு பைக்குக்கு பார்த்திங்கன்னா பார்க்கிங் பே வந்துட்டு 50 ரூபா வாங்குறாங்க. நம்ம பைக்கை வந்துட்டு இங்கே தெரிஞ்ச பசங்க அங்கேயே வீட்டில் போட்டு வந்துட்டோங்க. ஏன்னா பைக் பார்க்கிங்க்கு 50 ரூபா வந்துட்டு லோக்கல் ஏரியாவில் எதுக்கு தேவையில்லாமல் அங்கே போய் பார்க்கிங்கில் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு பசங்க வீட்டில் போட்டு வந்தாச்சு. இங்கிட்ட உள்ளே வந்து ராட்டினம்லாம் போட்டுருக்குறாங்க பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. எப்போவுமே வேடபரி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா கூட்டமுமே இங்கே தாங்க வருவாங்க. ஃபுல்லாக அந்த ராட்டினத்தில் விளையாடுறதுக்கு தான் வருவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் முடிச்சுட்டு இங்கே வந்தோம். நம்மளை மாதிரியே பார்த்திங்கன்னா எல்லாருமே இங்கேயே வந்துட்டாங்க. சரியான க்ரௌடுங்க. இங்கே உள்ள ராட்டினத்தில் விளையாடுறதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராட்டினத்துக்கும் ஒவ்வொரு ப்ரைஸுங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 100 rupees எல்லாத்துக்குமே வாங்குறாங்க. இந்த பெரிய ராட்டினம் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 100 ரூபாங்க ஒரு ஆளுக்கு. அது ஃபஸ்ட் நாள் வேடபரி அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து கம்பல்சரி 100 ரூபா தான் போடுவாங்க. இதே நீங்கள் வந்துட்டு நாளைக்கு வந்தீங்க அப்படின்னா தேர் திருவிழா அப்போதைக்கு கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அடுத்த நாள் ஈவினிங்கு அன்றைக்கி வந்தீங்க அப்படின்னா ஒரு 80 ரூபா 90 ரூபா இப்படின்னா ஒரு இதுக்கு வந்துட்டு ஒரு 20 ரூபா அது மாதிரி லெஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கூட்டம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால. அதனால் நம்மளாம் நாளைக்கு போய் இதில் ஏறிட்டு விளையாண்டுக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி போகல. சும்மா அப்படியே வேடிக்கை பார்க்கறதோட அவ்வளோதாங்க. சுற்றி பார்த்துட்டு அப்படியே இன்றைக்கி வழியே கிளம்பிட வேண்டியதான் வீட்டுக்கு. இதுலேயுமே என்ன அப்படின்னா போன வருஷம்லாம் நம்ம பசங்களோட வந்திருந்தோம். ஏன்னா போன வருஷமும் நம்ம வீரபுரத்தில் வந்து கண்டிப்பாக போட்டிருப்போம். நீங்கள் வந்துட்டு அதில் நம்ம வீடியோலேயே ஓல்டு வீடியோஸில் போய் கலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போன வருஷம் வீரபுரத்தில் பார்த்துருப்பீங்க. அப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம பசங்களோட போயிட்டு அப்படியே ஜாலியாக சாப்பிட்டுட்டு அப்படியே சுற்றிட்டு வந்துட்டு இருந்தோங்க. அதுவுமே செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இதுலேயுமே பாருங்கள் இங்கே ரோட்டில் வந்துட்டு இவங்க வந்து இப்போ நேற்று வந்துட்டு மணப்பாறையில் போட்டிருந்தாங்க. இந்த பாப்பா வந்து இந்த கைத்து மேலே நடக்கிற மாதிரி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கே வீரபுரத்தில் போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்பவுமே கஷ்டங்க அந்த கைத்து மேலே நடக்கிறது அப்படிங்கிறது. இதில் பாருங்கள் வீரப்பூர் மகாமுனி கோவிலுங்க. திரும்பவும் பார்த்திங்கன்னா இங்கேயே வந்துட்டோம் ஒரு ரவுண்டு. ஏன்னா உள்ளே ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தோம். ரொம்பவுமே போர் அடிக்க மாதிரி இருந்துச்சுங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா செம்மண் புழுதி காடாக இருக்குதா. அதனால் அந்த இதில் உள்ளே நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ டஸ்ட்டுங்க. காலில் அப்படியே பார்த்திங்கன்னா சுவாசிக்கவே முடியலை. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் செம்மண் புழுதியாக இருக்குது. தலை மேலு கால் எல்லாம் பார்த்திங்கன்னா ஓவர் டஸ்ட்டாக இருக்குது. க்ரௌடுக்கு அதுக்கும் சரியான கூட்டமாக இருக்குதா. அதனால் உள்ளே போயிட்டு வேறு வெளியே வர முடியலங்க. இதுலேயுமே இங்கே இப்போ வீரப்பூர்லேயே பார்த்திங்கன்னா நாடகங்கள் எல்லா இடத்துலையுமே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9:30 இருக்குங்க. இப்போவே பார்த்திங்கன்னா எல்லா சைடுமே நாடகம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் அப்படிங்கிற பசங்களோட இந்த தெருக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடைகள்லாம் நெட்டுங்க அப்படியே போட்டுருக்குறாங்க. அந்த கடைகள் எல்லாத்தையும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறோம். இங்கேயுமே ரேட் ரொம்பவுமே கம்மியாக இருக்குங்க. மற்ற சைடு வாங்குறத விட இந்த திருவிழா கடைகளில் இங்கே வீரப்பூரில் பார்த்திங்கன்னா எப்போவுமே ரேட்டு வந்து எல்லா திங்ஸுமே கம்மியாக தான் இருக்கும். அதுவும் வெரைட்டிஸ் நிறையா வச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட் டைப்பில். இதுலேயும் இப்போ நைட் டைம் அப்படிங்கிறதுனால என்னால் உங்களுக்கு ஃபுல்லாகவே டீட்டெயிலாக காமிக்க முடியாது. நாளைக்கு வீரப்பூர் தேருக்கு வருவோம். அப்போதைக்கு நான் தேருக்கு வரும்போது டே டயத்தில் வந்துட்டு தான் தேர் நடக்கும். அதனால் உங்களுக்கு அப்போதைக்கு நான் கடைகள் எல்லாமே சுற்றி காமிக்கிறேன். வீரப்பூர் திருவிழா தேர் கடைகள் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஏன்னா டே டயத்தில் பார்த்தா தான் வந்துட்டு நல்லா தெளிவாக இருக்கும். நைட் டைம் அப்படிங்கிறதுனால அந்தளவுக்கு ஒன்றும் கிளியராக தெரியலை. இப்போ நம்ம வீரப்பூர் பெரிய காண்டியம்மன் கோவிலுக்கு வந்தாச்சுங்க. இங்கே வாசல்லே பார்த்திங்கன்னா எல்லாம் அங்கே சூடம் ஏற்றிட்டு இருக்கிறாங்க. தேர்கிட்டையும் போய் எல்லாம் சாமி கும்பிட்டுருக்காங்க. நாளைக்கு மார்னிங் வந்துட்டு உங்களுக்கு வீரப்பூர் பெரிய காண்டியம்மன் கோவிலுக்கு உள்ளே போயிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ ரொம்பவுமே க்ரௌடாக இருக்குது. இங்கே பெரிய கல்ல மிட்டாயெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த லைன் ஃபுல்லாகவே அதே கடைகள் தாங்க.
அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க மிட்டாய் எல்லாமே. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. நாங்களும் அப்படியே இந்த ரவுண்ட்லேயும் அப்படியே சுற்றிட்டு பார்த்தது பார்த்திங்கன்னா திரும்பவுமே இன்னொரு கடைகள் சந்தை எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. சரி ஒன்று ஒன்றா அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சந்தையாக போயிட்டு இருக்கிறோங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் திருவிழா கடைகள் தாங்க. சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல். போக போக போய்கிட்டே இருக்குது. கால் வலி தான் எடுக்குது. அந்தளவுக்கு ரொம்ப லென்த்தில் இருக்குங்க கடைகள் எல்லாம். நீங்களாம் ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாலாம் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீரப்பூர் திருவிழாக்கெலாம் வந்தீங்கன்னா செம்ம ஃபன் பண்ணலாங்க. அந்த பாருங்க ராட்டினம்லாம் அங்கே சுற்றிட்டு இருக்குது. லாங்கிலேருந்து பார்க்க ராட்டினம் அவ்வளோ அழகாக இருக்குங்க. எங்கிட்ட அல்வாலாம் பாருங்கள் வெரைட்டிஸ் கலரில் இருக்குங்க. நிறைய அல்வா ஸ்வீட்ஸ் தாங்க அதிகமாக வச்சுருக்குறாங்க. ஸ்வீட்ஸு காரங்கள் தான் நிறையா கடைகள் வச்சுருக்குறாங்கங்க. அதே மாதிரி லேடிஸ்க்கு ஆக்சசரிஸ்லாம் நிறையவே வச்சுருக்குறாங்க. தோடு ஜிமிக்கி கம்மல் அப்படின்னு சொல்லிட்டு வளையல்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்குறாங்க. சின்ன குழந்தைகளுக்கு விளையாட்டு ஜாமான்லாம் வச்சுருக்குறாங்க. இந்த எந்த பொருள் எடுத்தாலும் 20 ரூபா 30 ரூபா 15 ரூபா அப்படின்லாம் நிறைய கடைகள் போட்டுருக்குறாங்க. அதிலலாம் போனோம் அப்படின்னா ஃபேமிலிக்கு தேவையான சின்ன சின்ன திங்ஸ் எல்லாமே வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குங்க. எனக்கு என்ன பர்சனலாக ஃபீல் ஆகுது அப்படின்னா போன வருஷத்துக்கு இந்த வருஷ கடைகள் வந்து ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில கடைகள் இந்த கடைகள்லாம் எப்போவுமே திருவிழாவுக்கு இந்த இடத்துல ரெகுலராக போடுவாங்க. இந்த மாதிரி ரெகுலரான கடைகள் வந்து நிறைய கடைகள் வச்சுருந்தாலுமே ஆனால் சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கடைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா போன வருஷம் நிறையா வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் வந்துட்டு அந்த மாதிரி கடைகள்லாம் நான் ரொம்பவுமே மிஸ் பண்ணுறேன். ஏன்னா கடைகள் வந்து இந்த வருஷம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படியே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு பார்த்திங்கன்னா திரும்பவும் இங்கே ராட்டினத்துக்கே வந்தாச்சுங்க. சுற்றி ஏன்டா அங்கேயே வரீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா எங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி வந்தாலுமே இந்த இடத்துல தான் அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. நல்லா இருக்குது. ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு பசங்களோட வந்தோம். அப்படியே இடையில எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அப்படியே மீட் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக அப்படியே கேங்காக எல்லாம் உள்ளே போய் சுற்றிட்டு இருக்கிறவங்க. நல்லா இருக்குது. செம்மையாக ஃபன் பண்ணலாம். அதுவும் மெயினாக இந்த மாதிரி ராட்டினங்கள்லாம் போயிட்டு வந்தோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு இன்னும் செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் இங்கே என்ன ஒரு மெயின் பிரச்சனை அப்படின்னா நம்மள்ட்ட அமௌண்ட் கையில் இருந்தாலுமே இருக்க அமௌண்ட் எல்லாம் செலவாயிடுச்சு. பேலன்ஸ் வந்துட்டு ஃபுல்லாகவே ஜிபேயில் தான் இருக்குது. அதனால் இங்கே வந்து சுத்தமாக நெட்வொர்க்கே கிடைக்கல. நம்ம வீரப்பூர்லேருந்து சரௌண்டிங் ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு அந்த வேடபுரி நடக்கிற டயத்தில் வந்துட்டு சுத்தமாகவே சிக்னலே கிடைக்கல. நாங்களே எங்கள் பசங்களுக்கு கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு திரும்பவும் வந்த வழியிலே ரிட்டன் போயிட்டு அங்கிட்டு சிக்னல் கிடைக்கிற இடமா பார்த்து ஃபோன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப எல்லாம் ஒன்றா தாங்க வந்தோம். ஏன்னா அந்தளவுக்கு எங்கேயுமே சுத்தமாக சிக்னலே கிடைக்கல. அங்கே ஜிபேயில் அமௌண்ட் வச்சுருந்தாலுமே இங்கே வந்து சுத்தமாக ஜிபே எந்த கடையிலையுமே ஒர்க் ஆகலைங்க. ஆனால் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர் திருவிழா. நாளைக்கு வந்து சில கடைகளில் வந்து எல்லாமே ஜிபேலாம் ஒர்க் ஆகும். இன்றைக்கி வந்து சுத்தமாக சிக்னலே கிடைக்கல. ஃபைனலாக இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம பசங்க எல்லாம் நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா 5 பேர் தான் வந்தோம். மற்ற பசங்கள்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க தனித்தனியாக. ஆளையே காணோம். எங்கிட்டு பார்க்குறதுனே தெரியலை. இந்த கூட்டத்தில் வந்துட்டு பார்க்கவே முடியலை ஆள் எங்கிட்டு போனாங்க அப்படின்ட்டு. இந்த இது பாருங்கள் சர்க்கஸ் இது சூப்பராக இருக்குங்க. இந்த இது எனக்கு இதில் போகணும் ரொம்ப நாள் ஆசையாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி ரொம்பவும் க்ரௌடாக இருக்குது. ஜிபேயில் அமௌண்ட் இருக்கிறதுனால இங்கே ஒர்க் ஆகலை எதுவுமே. நாளைக்கு தாங்க கையில் வரும்போது ஏடிஎம்மில் அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்து தான் அங்கே வந்துட்டு இந்த சர்க்கஸ்லாம் போகணும். நாளைக்கு உங்களுக்கு வீடியோ போடுவேன். நாளைக்கு வந்து தேர் திருவிழாவில் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சர்க்கஸ் முன்னாடி பசங்களாம் செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் நம்ம மாப்பிள்ளை அங்கே உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான் பாருங்கள். போன வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம மாப்பிள்ளையோட தான் உட்காந்து நம்மளும் ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த வருஷம் நம்ம பசங்களோட நிறைய பேர் வந்துருக்கிறதுனால நம்ம வந்துட்டு தனியாக தான் சுற்றிட்டு இருக்கிறோங்க. இங்கே ராட்டினம்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் போகும்போது பார்த்திங்கன்னா இங்கே நாடகங்கள்லாம் நிறையா போட்டிருந்தாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா நிறையா நாடகங்களும் அப்படியே நடந்துட்டு இருந்தாங்க. அதையுமே அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாடகத்துக்கு சரியான கூட்டங்க. இது ஏன் அப்படின்னு கூட்டம் சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நாடகம் இல்லைங்க, ஒவ்வொரு இடத்துலையும் நாடகம் நடந்துகிட்டு இருக்குது. நிறையா இடத்துல நாடகங்கள் பக்கத்துலேயே நடந்துகிட்டு இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நாடகங்கள் இந்த கிரவுண்டுக்குள்ளேயே நடந்துகிட்டு இருக்குது. அப்படியுமே எல்லா நாடகத்துலேயுமே பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாக தான் இருக்குது. எந்த நாடகமே கூட்டம் இல்லாமலாம் இல்லைங்க. அதையுமே அப்படியே சுற்றி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா திரும்பவும் பார்த்திங்கன்னா இங்கே பெரிய காண்டியம்மன் கோவிலுக்கே வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம வீரப்பூரோட வேடபரி திருவிழா. நம்மளும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்த்திங்கன்னா நாளைக்கு வீரப்பூர் தேர் திருவிழா. அடுத்தது அது உங்களுக்கு காமிக்கிறேன் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நாங்களும் இதோட வீட்டுக்கு கிளம்புறோம். டைம் ஆகிடுச்சு. மணி பார்த்திங்கன்னா 1 மணி ஆகிடுச்சு. அப்படியே நாங்களும் அப்படியே பசங்கள்ட்ட வீட்டுக்கு கிளம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பை டாட்டா.